ஸ்ரீராம ஜெயம். நம்ம இன்னைக்கு சிவபெருமான் திருஞான சம்பந்தருக்கு முத்துப்பந்தல் கொடுத்து வரவேற்ற திருக்கோவில் தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில் தரிசனம் பண்ண வந்திருக்கோம். ஆனி மாதம் முதல் நாள் இந்த முத்துப்பந்தல் தரும் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது. திருஞான சம்பந்தர் வரிசையாக சிவபெருமான ஒவ்வொரு தலத்திலையும் சென்று தரிசனம் பண்ணி வரும்போது திருவலஞ்சுழி, பழையாறை, மேற்றளி அது மாதிரி வரிசையாக தரிசனம் பண்ணி திருச்சத்தி முற்றத்துக்கு வராரு. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்ச்சியை பெரிய புராணத்து வரிகள்லையே சிந்திக்கலாம். நம்ம திருச்சத்தி முற்றத்தில் சென்றெழுதி திருமலையால் அருச்சித்த சேவடிகள் ஆர்வம் உற பணிந்தேத்தி கருச்சுற்றில் அடையாமல் கை தருவார் கழல் பாடி விருப்புற்று திருப்பட்டீச்சரம் பணிய மேவும் கால். திருச்சத்தி முற்றம் தரிசனம் பண்ணி அடுத்து பட்டீச்சரம் போகலாம் அப்படின்னு திருஞான சம்பந்தர் நினைக்கும்போது வெம்மை தரு வேணி விடை வெயில் வெப்பம் தணிப்பதற்கு மும்மை நிலை தமிழ் விரகர் முடிமீதே சிவபூதம் தம்மை அறியாதபடி தன் தரள பந்தர் எடுத்து எம்மை விடுத்து அருள் புரிந்தார் பட்டீசர் என்றியம்ப. ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. சின்ன குழந்தை ஆச்சு இல்லையா திருஞான சம்பந்தர். அவர் அந்த வெயிலில் வராமல் இருக்கிறதுக்காக பட்டீஸ்வரத்தில் இருக்கிற தேனுபுரீஸ்வரர் சிவபெருமான் சிவகணங்களை அனுப்பி முத்துப்பந்தலை கொடுத்து அனுப்புகிறாராம். இந்த முத்துப்பந்தலில் நடந்து வருமாறு திருஞான சம்பந்தரை அழைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வுரையும் மணிமுத்தின் பந்தரும் ஆகாயம் எழ செவ்விய மெய்ஞானம் உணர் சிறபுரத்து பிள்ளையார் இவ்வினைதான் ஈசர் திரு அருளால் ஆகில் இசைவது என மெய்விரவு புலகமுடன் மேதினியின் மிசை தாழ்ந்தார். ஆஹா, சிவபெருமானே இப்படி அனுப்பிச்சிருக்காரா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட திருஞான சம்பந்தர் பட்டீஸ்வரம் போய் தேனுபுரீஸ்வரர் தரிசனம் பண்ணி பதிகம் பாடுறாரு. இந்த நிகழ்ச்சியை தான் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். பட்டீஸ்வரர் அப்படின்னும் இந்த சிவபெருமானுக்கு பேர். பாருங்க, நுழைவு வாயிலில் நந்தி இடதுபுறம் விலகி நிற்கிறது. அதாவது மகாபலி பீடத்துக்கு நந்தி பகவானுக்கு நேர சன்னிதானம் இருக்காது. திருஞான சம்பந்தர் வரும்போது அவருக்காக சிவபெருமான் நந்தியை விலக சொன்னாராம். அதனால வாசலிலிருந்து கர்ப்பகிரகம் வரைக்கும் உள்ள 5 நந்திகளும் ஒரு புறம் விலகியபடியே இருக்கும். இந்த திருக்கோவிலுடைய விருட்சம் வன்னி மரத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம். ஸ்தல விருட்சம் சிறப்பான தரிசனம். இந்த மண்டபம் வடக்கு வாசலில் இருக்கிற பட்டீஸ்வர துர்கை வீற்றிருக்கும் மண்டபம்தான். நம்ம பெருமான தரிசனம் பண்ணி துர்கையை தரிசிக்கலாம். 4 புறமும் 7 நிலை கொண்ட கோபுரங்கள் இருக்குது. ராஜகோபுரம் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம். இந்த பல்லக்கு பாருங்க, திருஞான சம்பந்தரை அழைத்து வரதுக்காக தயார் செஞ்சிட்ருக்காங்க. திருக்கோவில் அம்பாள் பேரு ஞானாம்பிகை பல்வளை நாயகி அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. திருக்கோவிலை வழிபட்டவர்களில் சம்பந்தர், அப்பர், சேக்கிழார், மார்க்கண்டேயர் இவங்கெல்லாம் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியவங்க. இந்த திருக்கோவிலுடைய தீர்த்தம் ஞான தீர்த்தம். தவிரவும் உள்ளுக்குள்ள ராமர் ஏற்படுத்தின கோடி தீர்த்தம் இருக்கு. அதை நம்ம தரிசனம் பண்ணலாம். காமதேனுவின் புதல்வியான பட்டி பூசித்த தலமானதுனால பட்டீச்சரம் அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர். அம்பிகை தவம் செஞ்சதால இந்த இடத்துக்கு தேவி வனம் அப்படின்னும் பேரு. இந்த தலத்தில் 5 நந்திகள் உள்ளன. அனைத்தும் சந்நிதியிலிருந்து விலகியபடியே இருக்கிறது. இப்போ நம்ம கொடிமரத்துக்கிட்ட இருக்கிற நந்தியை பார்க்குறோம். விஸ்வாமித்திரர் இந்த தலத்தில் சிவபெருமான பூசித்து தான் பிரம்மரிஷி பட்டம் பெற்றாரு அப்படின்னு ஸ்தல வரலாறு சொல்கிறது. திருஞான சம்பந்தருக்கு சிவபெருமான் அருளிய நிகழ்ச்சிகள் எல்லாம் தொகுத்து
இங்கே பார்க்குறோம் நம்ம ஞானப்பால் அருந்தியதிலிருந்து இந்த திருத்தலத்தில் நடந்த முத்துப்பந்தல் திருவிழா வரைக்கும் மிக அழகாக வண்ண ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க. இந்த தீர்த்த குளத்துக்கு ஞான தீர்த்தத்துக்கு அருகில் இருக்கும் பிள்ளையார் தான் இப்போ நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். ஸ்தல விநாயகர் அடுங்கே விநாயகர், ஆக்ஞா சக்கரத்தில் எழுந்தருளும் விநாயகர், சிறப்பான தரிசனம். இப்போ நம்ம தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில் சிவபெருமான தரிசனம் பண்ண கோவிலுக்குள்ள நுழையிறோம். மிக பெரிய திருக்கோவில் இது. 3ஆம் திருமுறையில் வருகிற திருஞான சம்பந்தருடைய பதிகத்தை இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. பாடன்மறை சூடன்மதி பல்வளையோர் பாகமதில் 3ஓர் கணையால் கூட எரியூட்டி எழில் காட்டி நிழல் கூட்டு பொழில் சூழ் பழைசையுள் மாடமழ பாடியுரை பட்டீச்சரமேய கடிகட்ட அரவினார் வேடநிலை கொண்டவரை வீடு நெறி காட்டிவினை வீடுமவரே அப்படிங்கிறாரு முதல் பாடல்ல. தேனுபுரீஸ்வரர் சிவபெருமான் சிறப்பான தரிசனம். இத்தலத்து இறைவனுக்கு காமதேனு சிவபூஜை செய்து கேட்டவருக்கு கேட்டதை கொடுக்கும் வரம் பல பெற்றது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி காமதேனுவுடைய புதல்வி பட்டியும் இந்த சிவபெருமான பூஜை செய்ததாக தல வரலாறு சொல்றது. சிவ ஆகமப்படி அமைந்திருக்கும் இந்த கோவிலில் நம்ம பிராகார வலம் வரும்போது திருஞான சம்பந்தர் பதிகத்தில் அடுத்த பாடலை சிந்தித்து கொண்டே வரலாம். நீரின் மலி புன்சடையர் நீளரவு கச்சையது நச்சிலையதோர் கூரின் மலி சூலமது ஏந்தி உடை கோவணமும் மானின் உரித்தோல் காரின் மலி கொன்றை விரித்தார் கடவுள் காதல் செய்து மேய நகர்தான் பாரின் மலி சீர் பழசை பட்டிசரமேத்தவினை பற்றழியுமே அப்படிங்கிறாரு. நம்ம பிராகார வளத்தில் லிங்கோத்பவரை தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக ஆறுமுகசாமியை தரிசனம் பண்ணிக்கிறோம். மகாலட்சுமி சன்னிதானம், இந்த பக்கம் பிரம்மா, அதுக்கப்புறம் துர்காதேவி, சண்டிகேஸ்வரர் எல்லாரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது கோடி தீர்த்தம். ராமேஸ்வரத்தில் ராமர் ராமநாதரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு திரும்பிய போது இங்கும் வில்முனையால் கோடி தீர்த்தம் உண்டாக்கி வழிபட்டதாக தல வரலாறு சொல்கிறது. நம்ம இப்போ தேனுபுரீஸ்வரர் சன்னிதானம் உள் பிராகாரம் வளம் நிறைவு பெற்று அர்த்த மண்டபம் கிட்ட வரப்போகிறோம். ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறத பார்க்குறோம். மிக பெரிய அர்த்த மண்டபம் பாருங்க. மூலவர் சன்னிதானத்துக்கு தேனுபுரீஸ்வரர் தரிசனம் பண்ண போகிறத பார்க்குறோம். பக்கத்திலேயே திருஞான சம்பந்தருக்கு தனி சன்னிதானம். இவருடைய திருவிழாவை தான் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். உற்சவ மூர்த்திகளெல்லாம் தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஆடலரசன் நடராஜர் சன்னிதானம். பராசக்தி ஒற்றை காலில் நின்று தவம் செய்யும் சன்னிதானம். பராசக்தி உலக உயிர்த்தீரலின் நலன் வேண்டியும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நவகிரகங்களின் தாக்கம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒற்றை காலில் நின்று தவம் செய்கிறாங்க அப்படின்னு தல வரலாறு சொல்கிறது. இந்த திருக்கோவிலுடைய நவகிரக சன்னிதானத்தோட சிறப்பு என்னன்னா, அனைத்து கிரகங்களும் சூரியனை நோக்கியே பார்த்திருக்கும் அதிசயம் வாய்ந்த அமைப்பு. அடுத்ததா நம்ம இந்த திருக்கோவில் அம்பிகை ஞானாம்பிகையை தரிசனம் பண்ண போகலாம். பல்வளை நாயகி அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. சோழர் காலத்து கோவில் மாதிரியே தனி கோவில் இது. அம்பாளை தரிசனம் பண்ணி நம்ம பிராகார வலம் வருவோம். முப்பெரும் சக்திகளோட வடிவமே இந்த ஞானாம்பிகை. நாயகி நான் முகி நாராயணி கை நளின பஞ்சசாயகி சாம்பவி
சங்கரி ஷியாமளே ஜாதி நச்சுவாய் அகிமாலினி வாராகி சூலினி மாதங்கி என்றாய கியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. அரணம் பொருள் என்று அருள் ஒன்றிலாத அசுரர் தங்கள் முரணன்று அழிக முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன்னடியார் மரணம் பிறவி இரண்டுமேதார் இந்த வையகத்தே. அம்பாள் சன்னதியுடைய உள் பிராகாரம் நிறைவு பெற்று நம்ம இப்போ சன்னிதான நுழைவு வாயில் கிட்ட வந்து மீண்டும் ஒரு முறை ஞானாம்பிகையை தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை கிளிக்கிட்ட உபதேசம் பெற்று பிரம்மஹத்தி தோஷம் இந்த ஸ்தலத்தில் நிவாரணம் ஆச்சா. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியுடைய திருவுருவம் மிக அழகாக இருக்கு. காமதேனுவுடைய மகளான பட்டி இந்த திருக்கோவில் சிவலிங்கத்தை பூஜை பண்ணதை வண்ண ஓவியத்தில் வரைஞ்சிருக்காங்க. அடுத்ததா ராமர் சாயாஹத்தி தோஷம் நிவர்த்திக்காக இங்கே கோடி தீர்த்தத்தை ஏற்படுத்தி பூஜை பண்ண வரலாறு. அதே மாதிரி பழையாற தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த சோழ மன்னன் அனுதினமும் இந்த கோவிலுக்கு வந்த வரலாறு. திருஞான சம்பந்தர் இங்கே வந்து திருப்பதிகம் பாடினதும் அவருக்கு தேனுபுரீஸ்வரர் பூதகணங்களோட முத்துப்பந்தல் கொடுத்தனுச்சதையும் வண்ண ஓவியமாக ரொம்ப சிறப்பாக வரைஞ்சிருக்காங்க. சோழர் காலத்து கோவிலான இது சிற்பக்கலைக்கு மிகவும் பெயர் போனது. சுழலும் கல் வளையம், யாழிகளால் தூண்களில் பிணைக்கப்பட்ட பாம்புகளின் சிற்பங்கள், இது மாதிரி இன்னும் நிறைய சொல்லலாம். ஞானாம்பிகை சமேத தேனுபுரீஸ்வரர் சிறப்பான தரிசனம் முடிஞ்சு வெளியில் வரோம். பாருங்க, அடுத்ததாக துர்க்கை அம்மன் சன்னதி செல்லும் வழி பட்டீஸ்வர துர்க்கை மிக விசேஷம். பாண்டிய வம்சத்துக்கு இஷ்ட தேவதையாக மீனாட்சி இருந்தது போல, பாண்டிய நாட்டை காத்தது போல சோழ வம்சத்துக்கு இந்த துர்க்கை இருந்ததாக குறிப்பிடுறாங்க. மங்கையர்க்கரசியார், குந்தவை பிராட்டியார் இவங்கள்லாம் இந்த துர்க்கையை மிகவும் நேசித்து வணங்கியதாக வரலாறு சொல்கிறது. சோழ வம்சத்திற்கு வந்த அனைத்து இன்னல்களையும் தீவினைகளையும் விரட்டி அடித்த இந்த துர்க்கையை இப்போவும் பக்தர்கள் அனைவரும் எல்லா நோய்களும் தீவினைகளும் நீங்குவதற்கு மனதார பிரார்த்திக்கிறாங்க. இந்த தேனுபுரீஸ்வரர் பட்டீஸ்வரர் திருக்கோவிலிலிருந்து திருஞான சம்பந்தர் ஊர்வலமாக திருச்சத்தி முற்றத்தை சென்று அடையிறாரு. இப்போ இந்த திருஞான சம்பந்தர் செல்லும் பல்லக்கு ஊர்வலத்தை நம்ம தரிசனம் செய்யலாம்.
திருஞான சம்பந்தர் இப்போ ஊர்வலமாக வரப்போகிற திருக்கோவில் இந்த திருச்சத்தி முற்றம்தான். நம்ம ஊர்வலத்தில் திருஞான சம்பந்தர் வந்து சேர முன்னாடி இந்த திருச்சத்தி முற்றம் திருக்கோவிலை தரிசனம் பண்ணலாம். பட்டீச்சரத்துக்கு மிக அருகில் உள்ள பாடல் பெற்ற தலமான இந்த திருச்சத்தி முத்தத்தில் சிவக்கொழுந்தீசரான சிவபெருமான திருஞான சம்பந்தர் தரிசனம் பண்ண பிறகு உச்சி வெயிலில் ரொம்ப அனல் தகித்ததான். அப்போ சிவபெருமான் ஞானசம்பந்தர் பட்டீஸ்வரம் திருக்கோவில் வரதுக்காக முத்துப்பந்தலை பூதகணங்கள் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாராம். அந்த விழாவைத்தான் நம்ம இப்போ கொண்டாடிட்டுருக்கோம். திருச்சத்தி முற்றம் திருக்கோவிலுக்குள்ள சிவபெருமான தரிசனம் பண்ணலாம். பக்தர்கள் ஞானசம்பந்தர் வரவுக்காக காத்திருக்காங்க. இங்க இறைவியாரோட திருப்பெயர் பிரகன் நாயகி, பெரிய நாயகி அம்பாள். கபிலதேவ நாயனார், சேக்கிழார் இவங்கெல்லாமும் திருமுறையில் இந்த திருச்சத்தி முத்தத்தை குறிப்பிட்டிருக்காங்க. தேவி வனம், சக்தி வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி ஒற்றை காலில் தவம் இருந்தாங்களாம். இங்கே பார்வதி தேவிக்கு அக்னி ஸ்வரூபமாக சிவபெருமான் காட்சி கொடுத்தாராம். ஞானமே உருவமான பார்வதி தேவி அந்த ஜோதியை சிவபெருமானா உணர்ந்து ஆற தழுவி முத்தமிட்டாங்களாம். அதனால இந்த இடத்துக்கு திருச்சத்தி முத்தம் அப்படின்னு பேருன்னு சொல்கிறாங்க. இந்த திருச்சத்தி முற்றம் இறைவன்கிட்ட தான் திருநாவுக்கரசர் திருவடி தீட்சை வேண்டினப்ப திருநல்லூருக்கு அருள் பெறுமாறு சிவபெருமான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடல் பெற்ற ஸ்தலமான இந்த திருச்சத்தி முற்றத்துக்கு திருநாவுக்கரசர் அருளிய பதிகத்தில் இந்த விவரத்தை குறிப்பிடுறாரு. கோவாய் முடுகி அடுதிரர் கூற்றம் குமைப்பதன் முன் பூவார் அடி சுவடென்மேல் பொறித்துவை போகவிடின் மூவா முழுப்பழி மூடும் கண்டாய் முழம் குந்தழற்கை தேவா திருச்சத்தி முற்றத்துறையும் சிவக்கொழுந்தேங்கிறாரு. செல்வா, சித்தா, உமையாள் கனவா, சித்தா இப்படிலாம் அழைத்து திருச்சத்தி முற்றத்தில் உரையும் சிவக்கொழுந்தேன்னு இந்த சிவக்கொழுந்தீஸ்வரர் மேலே திருநாவுக்கரசர் பதிகம் பாடியிருக்காரு. திருச்சத்தி முற்றம் சன்னதி தெருவில் பக்தர்கள் திருஞான சம்பந்தர் வரவை நோக்கி ஆவலோட காத்திருக்கிறத பார்க்குறோம். காழிவள்ளல் ஆளுடைய பிள்ளையார்
மறைஞான ஞானமுனிவர் திருஞான சம்பந்தரை திருச்செத்திமுற்றம் திருக்கோவில் சார்பாக பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்கிறதுக்கு போகிறத பார்க்குறோம். திருஞான சம்பந்தர் வீதி வலம் வந்த பல்லக்கிலிருந்து இறங்கி திருக்கோவிலுக்குள்ள சிவக்கொழுந்தீசர் சிவபெருமான தரிசனம் பண்ண வரப்போறாரு. இந்த திருவிழாவில் இப்போ திருஞான சம்பந்தர் திருக்கோவில் பிராகார வலம் வந்து சன்னிதான நேர சிவக்கொழுந்தீசரை பூஜை பண்ணி அவர் கொடுக்குற பரிசு பொருள்களை எல்லாம் ஏற்று தீபாரதனை எடுத்த பிறகு திருஞான சம்பந்தர் திருச்செத்திமுற்றத்திலேருந்து கிளம்புவார். அப்போ அனல் பறக்க வெயில் இருந்ததுனால பட்டீசர் தேனுபுரீஸ்வரர் தன்னோட திருக்கோவிலுக்கு குழந்தை ஆளுடை பிள்ளையார் திருஞான சம்பந்தர் வரவுக்காக பூதகணங்கள் கிட்ட முத்துப்பந்தல் கொடுக்க இருக்காரு. அந்த திருவிழாவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திருச்செத்திமுத்தம் சிவக்கொழுந்தீஸ்வரர் சன்னிதானத்தில் திருஞான சம்பந்தர் எழுந்தருளி இருக்காரு. அவர் சிவபெருமான வழிபடுறாரு. நம்ம நமது குருவான திருமுறையுடைய தலைவனான தமிழ்ஞான ஞான சம்பந்தருடைய திருவிழாவை மனசார கண்டு கழிக்கிறோம். சைவ நெறி தழைத்தோங்க திருமுறைகளை பரவச் செய்யும் ஓதுவார் மூர்த்திகளுக்கு கோவில் சார்பாகவும் திருவிழா குழுவின் சார்பாகவும் மரியாதை செய்கிறத பார்க்குறோம். திருஞான சம்பந்தர் இப்போ சிவக்கொழுந்தீசரை பிரார்த்தனை பண்ணுறதையும் பதிகம் பாடுவதையும் நம்ம மனக்கண்ணில் நினைத்து பார்த்து சிவக்கொழுந்தீசரையும் ஞானகுரு திருஞான சம்பந்தரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். திருக்கோவிலில் பூஜை நடந்துட்டுருக்கு. காழி சம்பந்தன் பதிகத்தையே சிந்திக்கலாம். துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகமற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமேங்கிறாரு. அதே மாதிரி நமச்சிவாய பதிகத்தில் சிவபெருமான எப்படி வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு.
காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நம்புவாரவர் நாவில் நவிற்றினால் வம்பு நாள் மலர் வார் மது ஒப்பது செம்பனார் திலகம் உலகுக்கெல்லாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு நமச்சிவாய மந்திரத்தோட சிறப்பை ஒவ்வொரு பாடல்லையும் எடுத்து சொல்றாரு. சிவக்கொழுந்தீசர் சன்னிதானத்தில் எடுத்த தீபார்த்தனையை திருஞான சம்பந்தருக்கு ஆரத்தி சமர்ப்பிப்பதற்காக வரதை பார்க்குறோம். அடுத்தது குருவான திருஞான சம்பந்தருக்கும் தீபார்த்தனை இப்போ நடைபெற இருக்கிறது. கல்வெட்டுகளில் குறிப்பிட்டிருக்க மாதிரி திருச்சத்தி முற்றமுடையார், திருச்சத்தி வனப்பெருமாள், சிவக்கொழுந்தீசரை தரிசனம் செய்து திருஞான சம்பந்தரோட சேர்ந்து நாமும் அவர் பட்டீஸ்வரம் திருக்கோவிலுக்கு முத்துப்பந்தல்ல போக போகிறத பார்க்கலாம். சிவபூதகணங்கள் எடுத்து வந்த முத்து பந்தல்ல பல்லக்கில் இப்போ திருஞான சம்பந்தர் திருச்சத்தி முற்றம் கோவிலிலிருந்து அடுத்தபடியாக தரிசனம் செய்ய திரு பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரரை தரிசனம் பண்ண வீதி வலமாக போக போகிறாரு.
பட்டீச்சரம் சிவபெருமான் தேனுபுரீஸ்வரர் திருச்சத்தி முற்றத்தில் திருஞான சம்பந்தருக்கு அருளிய முத்துப்பந்தல்ல வீதி உலாவாக இப்போ ஞான சம்பந்தர் தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில் சன்னதி தெருவில் வந்துட்டுருக்காரு. முத்துப்பந்தல்ல தேனுபுரீஸ்வரர் சன்னிதானத்தை அடையிற திருஞான சம்பந்தர் பாடன்மறை சூடன்மதி பல்வளையோர் அப்படிங்கிற பதிகத்தை பாடினதை நினைவு கூறுவோம். சிவபெருமான் திருஞான சம்பந்தருக்கு அளித்த முத்துப்பந்தல் விழா சிறப்பான தரிசனம். ஓம் நமச்சிவாய. ஸ்ரீராம ஜெயம்.